ஹாய் நண்பா, இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா புதுசாக புறா வளர்க்கும் நண்பர்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த விஷயம் கண்டிப்பாக புதுசாக புறா வளர்க்கும் நண்பர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு புறா அடியில் இருக்குது அப்படின்னா, ஒரு 18 நாளைக்கு அப்புறம் குஞ்சு பொரிக்குது அப்படின்னா, உடனே தீனியை சாப்பிட்டு அதோடைய தீனியை அடிக்காது. கொஞ்ச நாள் வரைக்கும், ஒரு 7 நாள் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொழுப்பு மாதிரி இருக்கிற ஒரு திரவத்தை கொடுத்து தான் அது வளர்த்துட்டு வரும். அந்த கொழுப்பு 2 சிக்குகளுக்குமே சரியான சமநிலையில் கொடுத்துட்டு வருது அப்படின்னா 2 சிக்குமே தெளிவாக க்ரோத் ஆகும். இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அந்த கொழுப்பு மாதிரி அதோடைய வாயிலையும் இருக்கும். அந்த தட்டில் பார்த்திங்கன்னா கொழுப்பு மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அந்த திரவத்தை தான் ஃபஸ்ட்டு ஒரு 7 நாளைக்கு கொடுத்து வளர்க்கும். அதுக்கப்புறம் தான் பரு இறைகளை கொடுத்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கமெண்ட் பண்ணுங்கள்.